கஷ்டம் வந்தாலும் நான் உன்கிட்ட தானே வருவேன். அதே மாதிரிதான் இன்னைக்கு ஒரு கஷ்டத்தோட தான் வந்திருக்கேன். இன்னைக்கு அர்ஜுன் என்ன ரொம்ப திட்டான். திட்டினது மட்டும் இல்ல, என்ன சுத்தமா பிடிக்கல. நீ எங்கேயாவது போய் தொலைன்னு சொல்லிட்டான். இவ கோவில்ல என்ன பண்றா? இப்ப நான் என்ன பண்ணணும் சாமி? அவனுக்கு நான் இங்க இருந்து போறதுதான் பிடிக்கும்னு சொல்றானே, அப்ப நான் போயிட்டுமா? சொல்லு சாமி. பவி, என்ன பவி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? பாட்டிக்கு எதுவும் பிரச்சனையா? அப்புறம் ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? அர்ஜுன் இருக்கான்ல, அவன் என்ன திட்டி நீ இங்க இருந்து போயிடு, அதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டான். இது வரைக்கும் அவன் என் கூட சண்டை போட்டிருக்கான், கோவப்பட்டிருக்கான். ஆனா இப்படி ஒரு வார்த்தைய அவன் சொன்னதே இல்ல. இப்போ இந்த மாதிரி அவன் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பேசாம அவன் ஆசைப்பட்ட மாதிரி இங்க இருந்து போயிடலாமான்னு தோணுது. எப்பவுமே கோபத்திலையும் சோகத்திலையும் ஒரு முடிவை எடுக்க கூடாது. அந்த முடிவு எப்பவுமே தப்பான முடிவாதான் இருக்கும். நீ சொல்றியே அர்ஜுன், உன்னால அவனை விட்டு எங்கேயுமே போக முடியாது. அதுதான் விதி. விதியா? ஆமா, எங்கேயோ பிறந்த உன்ன இங்க கொண்டு வந்து சேர்த்துச்சுல்ல, அந்த விதிதான் உன்னை அர்ஜுன் கூடயும் சேர்த்து வைக்க போகுது. நீ ரமாதேவியோட வாரிசு. எதிர்காலத்துல ரமாதேவியோட ராஜ்யத்தையே ஆள போறவ நீதான். அப்படிப்பட்ட உனக்கு நிறைய தடைகளும் துன்பங்களும் வரும். அது வரப்போ உன் கூட நிக்க போறது வேற யாரும் இல்ல, இதே அர்ஜுன் தான். என்னது, இவதான் எதிர்காலத்துல எல்லாத்தையும் ஆள போறான்னு சொல்றாங்க? இவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? நான் சொல்றதெல்லாம் சாதாரணமா நடந்துராது. ஏன்னா ரமாவை சுத்தி வஞ்சமும் சூழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கு. அது எல்லாத்தையுமே நீ தான் எதிர்த்து நின்னு ஜெயிக்க வைக்க போற. அப்படி எதிர்த்து நிக்கணும்னா அதுக்கு அர்ஜுன் உனக்கு துணையா நிக்கணும். அதனால எப்பவுமே அவனை கைவிட்டுற கூடாது, புரியுதா? ஆனா நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியலையே. அர்ஜுன் எனக்கு சப்போர்ட்டா இருப்பானா? நம்ப முடியலன்றதுக்காக நான் சொல்றது உண்மை இல்லைன்னு ஆயிடாதுல்ல. கண்டிப்பா அவன்தான் உனக்கு உறுதுணையா நிக்க போறான். இதுதான் நடக்க போகுது. நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் எதிர்காலத்துல எல்லாரையும் ஜெயிக்க போறீங்க.